ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.70% க்ரீன்லையும், பேங்க் நிஃப்டி 1.10% க்ரீன்லையும், டிஐஸ் நெட் பயஸாக இருக்காங்க. 2227.68 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 168.71 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் எப்படி எஸ்டர்டே க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.73% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.95% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.16% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆரான இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.22% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.66% க்ரீன்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 1.34% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.82% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 0.78% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இன்டெலக்ட் டிசைன் ஷேர் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ராங் வால்யூம் க்ரோத்தால தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க பர்பிள் ஃபேப்ரிக் ஏஐ சிஸ்டம். ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நேற்றுக்கு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்டெலக்ட் டிசைன் ஷேர்ஸ். ஜேபிஎம் ஆட்டோ லிமிடெட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1720 வரைக்கும் மார்னிங் ட்ரேடில் போயிருக்கு. எதனாலனா ஜேபிஎம் எக்கோ மொபிலிட்டி இது வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனி. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. பஸ் ஆப்ரேட்டர் ஃபார் ப்ரொக்யூர்மெண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 343 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கு கிடச்சிருக்கு. எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா அகமதாபாத்லேருந்து கிடச்சிருக்கு. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூபிள் எனர்ஜி ஷேர் வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏர்லி ட்ரேட்லேயே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு டொமஸ்டிக் ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 1200 crore சொல்லியிருக்காங்க. மெட்டல் ஸ்டாக் கிளைம்ப் ஆகிருக்கு. ஸோ அதனால் சேஃப்கார்ட் டியூட்டி ஆன் ஸ்டீல் இம்போர்ட் வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணணும்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க மெட்டல் ஸ்டாக் போர்ட்லேருந்து. ஸோ அதனால் நேற்று ஹிண்டல்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல்லாம் 3.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிவாபுபா ஸ்டாக் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் கால் கொடுத்துருக்காங்க. ஒன்றா 15% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதுனால நேற்றுக்கு நிவாபுபா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரவிந்தோ ஃபார்மாவும் நியர் டு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு யூகே எம்ஹெச்ஆர்ஏலேருந்து ஒரு கேன்சர் ட்ரக்குக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது நம்ம நேற்றுக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். அதனால் நேற்றுக்கு நியர் டு 1% இன்க்ரீஸ் ஆயிருந்தது அரவிந்தோ ஃபார்மா. என்டிபிசி கிரீன் எனர்ஜி ஷேர் ப்ரைஸஸ் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி எம்ஓயு போட்டிருக்காங்க. யாரோடனா வித் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆஃப் பீகாரோட போட்டிருக்காங்க. எதுக்காகனா டு எஸ்டாப்ளிஷ் ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. அதனால் நேற்றுக்கு என்டிபிசி கிரீன் எனர்ஜி 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உமன் பார்ட்டிசிபேஷன் இன் டொமஸ்டிக் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்தால் அதில் ஒருத்தவங்க ஃபீமேல் அக்கௌண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஜிஐசி, ஸ்டார் ஹெல்த் அண்ட் நியூ இந்தியா அஷூரன்ஸ்லாம் நேற்றுக்கு அப் டு 8.4% வரைக்கும் ஃபெல் ஆயிருந்தது. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க டிசிஷன் எடுக்கிறதுல. ரெடியூசிங் ஜிஎஸ்டி ரேட்ஸ் ஆன் ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸில் ஜிஎஸ்டி ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான அந்த மீட்டிங்கில் டிசிஷன் எடுக்க முடியாமல் டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நேற்றுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ஃபெல் ஆயிருந்தது. ஜிஎம் ஃபாலர் அக்வைர்ஸ் 51% ஸ்டேக் அக்வயர் பண்ணியிருக்காங்க. எதுலனா ஜெர்மன் கம்பெனியில் டு எஸ்டாப்ளிஷ் மேனுஃபேக்சரிங் யூனிட் இன் போலாண்ட். இது மூலமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் போலாண்டில் அமைக்கிறாங்க. டு ஃபர்தர் ஸ்ட்ரென்தன் இட்ஸ் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் ஈரோப்பில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸை அதிகப்படுத்துறதுக்காக ஜெர்மன் கம்பெனியில் போலாண்டில் ஒரு கம்பெனியை அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஜிஎம் ஃபாலர் 51% ஸ்டேக்கை வாங்கியிருக்காங்க. எல்என்டி அப் டு 0.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு மேஜர் ஆர்டர் கிடச்சிருக்கு. 10,000 crore ஃபார் K9 வஜ்ரா டீ ஆர்டினரி பெர்ஃபார்ம்ஸ். ஸோ இதற்காக ஆர்டர் கிடச்சிருக்கு. நேற்றுக்கு எல்என்டி மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் மெயினாக வாட்ச் பண்ணணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முத்தூட் ஃபின்கார்ப் அவங்க 137 இயர் ஓல்டு கம்பெனியான முத்தூட் பச்சப்பன் குரூப்பை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. என்சிடி நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் ட்ரென்ச் 3 சீரியஸ்
லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு செக்யூர்டு ரெடிமபிள் நாட் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது மூலமாக 300 crore ப்ரைஸ் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அட் 1000 ஈச்ன்ற வேல்யூவில் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ டென்யூர் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 24 to 92 months சொல்லியிருக்காங்க. வாரி எனர்ஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2754 crore கேபிட்டல் எக்ஸ்பென்சர் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கம்பெனி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அமித் பைத்தன்கரை சிஇஓ அண்ட் அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் ஹோல் டைம் டைரக்டராகவும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க 5 yearsக்கு. இது நேற்றுலேருந்தே அமலுக்கு வந்துருச்சு. இந்தியன் பேங்க் வந்து ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து ஒரு மானிட்டரி பெனால்ட்டி போட்டிருக்காங்க இந்தியன் பேங்க்குக்கு. ஸோ ஸ்ரீலங்கன் ருப்பியில் பார்த்திங்கன்னா 2 million போட்டிருக்காங்க. கம்பெனி வந்து ஃபெயில் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஸ்ரீலங்கன்ஸ் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் கீழே சில இது வந்து அவங்க மீட் பண்ணலை. அவங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கீழே அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங் ஆக்ட் 2006 கீழே சில இது அவங்க இந்தியன் பேங்க் வந்து மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த பெனால்ட்டி போட்டிருக்காங்க 2 million. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நவரத்னா பிசி ஆன இவங்க ஆர்டர் கிடச்சிருக்கு. இவங்களுக்கு 973 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜிஸ் ஹோல்லி ஓன் சப்சிடரி ஆஃப் அதானி என்டர்பிரைசஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க. 85.8% ஸ்டேக்கை எதுலன்னா இன் ஏர் ஒர்க்ஸ் இந்தியாவில். நிசான் மோட்டார் அண்ட் ஹுண்டா மோட்டார் 2 பேரும் எம்ஓயு போட்டிருக்காங்க மர்ஜ் பண்ணுறதுக்கான எம்ஓயு. இவங்க மர்ஜ் ஆகிறது மூலமாக வேர்ல்டு 3rd largest ஆட்டோமேக்கர் பை சேல்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே ஜப்பானீஸ் கம்பெனிஸ். இவங்க டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்டெகிரேஷனுக்கான டிஸ்கஷன் ஜாயின்ட் ஹோல்டிங்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வில் பி லிஸ்டட் இன் டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிரைமரி மார்க்கெட்டில் ஆகஸ்ட் 2026 லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. விப்ரோ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரஞ்சிதா கோஷ்ன்றவங்கள குளோபல் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக. ஸோ இந்த நியூ ரோல் வந்து எப்போலேருந்து அமலுக்கு வருதுன்னா February 1, 2025 இவங்க பதவி ஏற்பாங்க. பிஎஸ்சி என்எஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. லைவ் ட்ரேடிங் ஆன் சாட்டர்டே February 1 அன்றைக்கி வந்து யூனியன் பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ஸோ அதை முன்னிட்டு அவங்க லைவ் ட்ரேடிங் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். ஸோ இது மூலமாக இன்வெஸ்டர் வந்து அசஸ் பண்ணலாம், என்ஷூர் பண்ணலாம். டைம்லி ரியாக்ஷன் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் அப்போ டைம்லி ரியாக்ஷன் அப்போ அவங்க எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ரன் மெட்டல்ஸ் அண்ட் மினரல் ட்ரேடிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது MMTC ஒரு ரிசீவ் பண்ணியிருக்காங்க வார்னிங் லெட்டர் ஃப்ரம் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கிட்டேருந்து December 20 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எதுக்காங்கன்னா டியூ டு கம்பெனி ஃபெயிலியர் டு கன்வே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் கமிட்டி வந்து சரியாக பண்ணலை, அது ஃபெயிலியர் பண்ணியிருக்காங்க. அது வந்து சரியாக கண்டக்ட் பண்ணல ரிலேஷன்ஷிப் கமிட்டின்னு சொல்லிட்டு ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2023-2024 போட்டிருக்காங்க. வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க. IREDA சாங்ஷன் பண்ணியிருக்காங்க ₹3,000 crore ஃபார் க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இன் ஒடிஷாவில். இந்த அப்ரூவ்ட் ஃபண்ட்ஸ் வந்து எதுக்காக யூட்டிலைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா 10 gigawatts சோலார் கெப்பாசிட்டி பிளான்ட் வந்து நாங்கள் 2030 போடுவோம். ஸோ அதுக்காக நாங்கள் இப்போயே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்காக சாங்ஷன் தான் இந்த 3,000 crore சொல்லியிருக்காங்க. முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெசிக்னேஷன் ஆஃப் 3 key members ரெசிக்னேஷன் பண்ணுறாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேருந்து. இது எஸ்டர்டேவே சொல்லியிருக்காங்க. கம்பெனியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த ரெசிக்னேஷன் லெட்டரில். தாமஸ் ஜார்ஜ் முத்தூட்ன்றவங்க மேனேஜிங் டைரக்டர் அவங்க ரெசிக்னேஷன் பண்ணுறாங்க. தாமஸ் ஜான் முத்தூட் நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அண்ட் தாமஸ் முத்தூட் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஸோ இவங்க 3 பேருமே ரிசைன் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக டீனா சூசனே ஜார்ஜ் அவங்கள எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி ஃபார் 5 years சொல்லியிருக்காங்க. ரித்து எலிசபெத் ஜார்ஜ் அண்ட் டாக்டர் சூசன் ஜான் இவங்கள அடிஷ்னல் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டீனா சூசனே ஜார்ஜ் அண்ட் ரித்து எலிசபெத் ஜார்ஜ் 2 பேரும் டாட்டர்ஸ் ஆஃப் தாமஸ் ஜார்ஜ் முத்தூட். இவங்க வந்து மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் முத்தூட் கேபிட்டல் சர்வீசஸ் லிமிட்டடாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வேர்பூல் பார்ட்னர்ஷிப்போட வராங்க வித் பிஜி எலக்ட்ரோபிளாஸ்டோட வராங்க. ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் வாஷிங் மிஷினுக்கான ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ இது மூலமாக மேக் இன் இந்தியாவை நாங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க வேர்பூல். டிவிஎஸ் மோட்டார்
அக்வசேஷன் பண்ணியிருக்காங்க. 39.11% ஸ்டேக்கை இன் டிரைவ் எக்ஸில் அக்வசேஷன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அவங்க ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சியில் டூ வீலர் ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எவ்வளோக்கு அக்வசேஷன் பண்ணியிருக்காங்கன்னா 97.78 crore அக்வசேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அக்வசேஷன் மூலமாக அவங்களோட ஹோல்டிங் இன் டிரைவ் எக்ஸில் பார்த்தீங்கன்னா 87.38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இனிமேல் டிரைவ் எக்ஸ்ன்றது சப்சிடரி ஆஃப் த டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. ஹச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் ஒரு பேட்ரி ஸ்டோரேஜ் டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாரோடனா என்டிபிசியோட சைன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அவங்க ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க, கொள்முதல் பண்ணுறாங்க. 185 மெகாவாட் பாட் 370 மெகாவாட் per hour பேட்ரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃபார் லாங் டேர்ம் பேசிஸ்க்கு இந்த கையெழுத்து ஆயிருக்கு. பவர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பிளான் பண்ண போகிறதா சொல்லி டு இன்க்ரீசிங் இன் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இன் பியேட்டன் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்பெனியில். ஸோ இது மூலமாக அவங்க ஆல்ரெடி 15% வச்சுருந்தாங்க, இப்போ 60% இன்க்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. பாரத் ஃபோர்ஜ் ரிசீவல் பண்ணியிருக்காங்க ஒரு அப்ரூவல் போர்டு கிட்டேருந்து. ஸோ இது மூலமாக $64.50 மில்லியன் வந்து இன்ஃப்யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட சப்சிடரியான பாரத் ஃபோர்ஜ் அமெரிக்கா இங்கில். ஸோ இது மூலமாக நாங்கள் அங்கே உள்ள டெப்டெல்லாம் ரீபே பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க பாரத் ஃபோர்ஜ். ஆல்கோகா காட்டி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. சேல் ஆஃப் த கம்பெனி ஃபியூவல் ஸ்டேஷனை சேல் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் எங்கே இருக்குன்னா பெலகாவி கர்நாடகாவில் இருக்குது. ஃபார் 3 crore இதை சேல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் ஃபார் சேல் வந்து ஜான்வரி 2025 எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் கம்பெனியான சப்சிடரியான டிவிஎஸ் எமரால்டு ஒரு அக்வசேஷன் பண்ணியிருக்காங்க. 100% அக்வசேஷன் எலக்ட்ரிக் ஷேர்ஸில் கம்பல்சரி கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் இன் ரேடியல் ஃபேஸ் 2 ஐடி பார்க்லேயும் ரேடியல் ஃபேஸ் 3 ஐடி பார்க்லேயும் அக்வசேஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து இந்த 2 என்டிட்டியும் டிவிஎஸ் எமராலோட ஹோலி ஓன் சப்சிடரியாக மாறிடும். எஸ்பிஎம்எல் இன்ஃப்ரா போர்டு மீட்டிங் வந்து டிசம்பர் 30 நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சுபாஷ் சந்த் செத்தின்றவங்கள சேர்மன் அண்ட் ஹோல் டைம் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான முடிவெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க எஸ்பிஎம்எல் இன்ஃப்ரா. நாவா ஷோல்ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷனுக்கான அப்ரூவல் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி இந்த ரேஷியோ ஆஃப் 1:2 மாற்றுறதுக்கான அப்ரூவல் கிடச்சிருக்கு நாவா ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து. டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் எஸ்ஏ சுவிட்சர்லாண்டில் உள்ளது எ ஹோல்லி ஓன் சப்சிடரி ஆஃப் டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் இன் ஃபின்லாண்டு. ஸோ இது ரெண்டுமே இனிமேல் அக்வசேஷன் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு டாக்டர் ரெட்டி ஃபின்லாண்ட் ஓயின்றது இனிமேல் ஸ்டெப் டவுன் சப்சிடரியாக ஆக போகுது டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் சுவிட்சர்லாண்டு கீழே. சிம்போனி என்டர் ஆகியிருக்காங்க ஒரு செகண்ட் டைம் லோன் அக்ரிமெண்ட் யாரோடனா ஆஸ்திரேலியா பேஸ்டு சப்சிடரியான சிம்போனி ஏயுபிடிஒய் கிட்ட தான் போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 15 மில்லியன்லேருந்து 10 மில்லியன் ஃப்ரம் 10 மில்லியன்லேருந்து 15 மில்லியனாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. $15 மில்லியன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம்னு சொல்லி சிம்போனி ஏயுபிடிஒய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க சிம்போனி. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.